ராசி சிம்ம லக்னம் அவங்களுக்கு எப்படி இருக்குது இந்த பிப்ரவரி மாதம்? சூப்பராக இருக்குங்க. சிம்ம ராசியா சார் சூப்பராக இருக்குது, என்ன அடி வாங்கிட்டு இருக்கோம் நினைப்பீங்க. அப்படிலாம் இல்லை, நம்மளுக்கு நிறைய விஷயம் நல்லாயிருக்கு. சரிங்களா? என்னென்ன விஷயங்கள் நல்லா இருக்குன்னா, நம்ம வந்து இப்போ எடுக்கிற முயற்சிகள், ஏன்னா இந்த 1-1.5 வருஷம்லாம் சிங்கத்தை கூண்டில் போட்டுற மாதிரி நம்மளை போட்டு வச்சுருந்தாங்க, எதுவும் அசைய கூட முடியாத மாதிரி. இப்போ அதெல்லாம் ரிலீஸ் ஆகும். நீங்களே கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மாதமாகலாம் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். அப்படியே கொஞ்சமாக கிளியர் ஆகிட்டு வரும். நம்ம சொல்கிறது இப்போ தான் கொஞ்சமாக கேட்பாங்க. 1-1.5 வருஷமாக யாரும் நம்ம சொல்கிறத கேட்டிருக்க மாட்டாங்க, ரொம்ப தவிச்சிருந்திருப்போம். நம்ம இப்போ தான் நம்ம சொல்கிறத ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிப்பாங்க. ஸோ முயற்சி ஸ்தானங்கள் ரெடி ஆகிட்டு வருது. இப்போ இதில் வந்து நீங்கள் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்க. ஏன்னா சிம்ம ராசி நிறைய கவர்மெண்ட் எக்ஸாம் ட்ரை பண்ணுவீங்க. ப்ரைவேட்டில் இருக்கவங்களும் ப்ரொமோஷன்ஸ்க்கு நிறைய ட்ரை பண்ணுவீங்க. இல்லை படிக்கிற பசங்க வந்து எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுறீங்க. அது இப்போலாம் 10th + 12 ஃபுல்லாக ஸ்டார்ட் ஆகிட்டே வருது. எக்ஸாம்ஸ்க்கு ட்ரை பண்ணுவீங்க. நீங்கள் எல்லாருமே எடுக்கிற முயற்சி ஸ்தானங்கள் சூப்பராக வேலை செய்யும். கரெக்டாக பண்ணுங்கள். அதை நம்ம வழிபாடுகள்லாம் சொல்லுவோம். வழிபாடுகள், நேரம், ஹோரை, நிறைய விஷயங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வர நீங்கள் எடுக்கிற முயற்சி உங்கள் வயசுக்கு உங்கள் தேவைக்கு என்ன முயற்சி எடுக்கிறீங்களோ அந்த முயற்சிகள் எல்லாமே கரெக்டான முயற்சிகள் எல்லாமே ஜெயிக்கும். இப்போ இது சம்மந்தமாக வேறு என்னென்ன முயற்சிகள், இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமாக என்ன முயற்சி பண்ணால் தாராளமாக பண்ணலாம். வண்டி வாங்குறது, நிலம் வாங்குறது, வீடு வாங்குறது, இந்த எஃப்டியில் போடுறது, இதெல்லாம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டெல்லாம் பண்ணலாம். என்ன சொல்லுவாங்க, சிம்மர் சார் கையிலே காசில் என்ன சார் வாங்குறது அப்படின்ட்டு. கையில் காசுலாம் சாப்பிடாமையாக இருக்கும், இருக்கிறத வச்சு வாங்குங்க. என்ன சொல்ல, ஒரு வெள்ளி காயின் வாங்கினா கூட 150 ரூபா தான், சின்ன வெள்ளி காயின். உங்களுக்கு என்ன வாங்க முடியுமோ ஏதோ ஒரு விஷயம் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வாங்கி வைங்க. அது வைக்கவே அதோட சக்தி உங்களை இருக்கும். நம்ம இந்த தன ஆகர்ஷண வகுப்புலலாம் சொல்லுவோம், பெருசாக வாங்குறது முக்கியம் இல்லை, சின்னதாக வாங்கினாலும் தொடர்ந்து வாங்கணும். ஒரு குறிப்பிட்ட நாள் குறிப்பிட்ட ஹோரை தொடர்ந்து வாங்கும்போது நீங்கள் வின் பண்ணுற விஷயங்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். வேறு உங்களுக்கு வந்து இது வரைக்கும் இருந்த இந்த எதிரிகள் தொல்லைலாம் நிறைய கம்மியாகும். ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து இப்போ 1-1.5 வருஷமாக அவ்வளோ பிரச்சனைகள் வந்திருக்கும். அது எல்லாமே கம்மியாகிற டைம் இது. சரி, அப்போ எது இதில் கம்மியாகும்? இன்கேஸ் இப்போ யாருன்னா லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, அதில் எதனா பிரச்சனை வரணும், அதெல்லாம் கம்மியாகும். இல்லை லவ் பண்ணுறது வீட்டில் கல்யாணத்துக்கு பேசிகிட்டு இருக்கோம் சார், அவ்வளோ தடங்கள் வந்துட்டுருக்கு சார்னா அந்த தடங்கள் எல்லாமே கம்மியாகும். இல்லை யாரோ மகப்பேருக்கெல்லாம் நாங்கள் ட்ரை பண்ணிகிட்ருக்கோம், நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்ருக்கோம் சார், ஏதோ தடங்கள் சார்னா இப்போ அது எல்லாமே கிளியர் ஆகிட்டு வரும். ஏன்னா எப்போவுமே நம்ம அதான் சொல்லுவோம், ஒரு ட்ரீட்மெண்ட் போகிறீங்கன்னா கூட இந்த ஆல்டர்னேட்டிவ் தெரப்பீஸும் எடுத்துக்கணும். இந்த சீட் தெரப்பீஸ், கலர் தெரப்பீஸ், இதுவும் சைடில் எடுக்கும்போது அது சப்போர்ட் பண்ணும். மெயின் வந்து நம்ம அலோபதி டாக்டர் தான் மெயினாக. டாக்டரை போய்ட்டு அவங்க கன்சல்டேஷன் பார்த்துக்கணும். ஆனால் கூட இந்த வீட்டு வைத்தியங்கள் மாதிரி சிலதான் கையில் வச்சுட்டிங்கன்னா அது பாட்டும் உங்களுக்கு அதுவும் ஒரு சப்போர்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். திருமணம்க்கு மெயினாக வந்து என்னென்னா, கல்யாணம் நல்லபடியாக அமையும், டைம் நல்லாயிருக்கு. ஆனால் கூட கூட்டிகிட்டு போகிறவங்கள கரெக்டான அளவு கூப்பிட்டு போகணும். ஏன்னா நம்ம சிம்மம் நம்மளை தனியாக விட்டாலே நம்மளே பார்த்துப்போம். இருந்தாலும் ஒரு மரியாதைக்கு ஒரு யாரையாவது கூட கூப்பிட்டு போவோம். திடீர்னு அவங்க உள்ளே வந்து ஏதாவது ஒன்று பேசி குழப்பி விட்டுருவாங்க, இருக்கிறத நடக்கிறதையும் பிரித்து விட்ருவாங்க. ஸோ அதனால் கரெக்டாக கூட போகிறவங்கள கரெக்டாக கூப்பிட்டு போங்க. இல்லை சார் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா நம்ம யாரை மீட் பண்ண போகிறோமோ அவங்களுடைய பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் யார் என்னன்றதை செக் பண்ணிட்டீங்கன்னா இந்த திருமணம் வந்து நல்லபடியாக அமையும். இதுவும் நல்ல நாள் ஹோரை பார்த்து போங்க. புதன், வியாழன், வெள்ளி, புதன் ஹோரை, குரு ஹோரை, சுக்கிர ஹோரை, இந்த ஹோரை நாட்கள் பார்த்து போனீங்கன்னா நல்லபடியாக திருமணம் கை கொடுத்து அவ்வளோ நல்ல வாய்ப்புகள் இருக்குது. சார் அப்போ எதில் சார் நிறைய நல்ல விஷயம் சொல்கிறீங்க, சூப்பர். எதில் நான் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா, கடன் வாங்கக்கூடாது. கடன் வாங்காமல் இருக்கிறது சார். இது கல்யாணம் அது இதுன்னு சொன்னீங்களே, கடன் வாங்காமல் எப்படின்னா இருக்கிறத வச்சு கல்யாணம் பண்ண. என்ன நம்மக்கிட்ட இருக்கோ அவ்வளோதான். என்கிட்ட ஒன்றுமே இல்லைன்னா பரவாயில்ல, இந்த வடபழனி கோவில் இருக்குது, எல்லா ஊர்லேயும் கோவில் இருக்குது, கோவிலில் போய் தாலி கட்டுங்க, யாருன்னு கேட்க போகிறா. ஏன்னா நம்மளை சுற்றி இருக்கவங்க அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும், நீ ராஜா நீ சிம்மன்னு நம்மளை செலவு இழுத்து விட்டுருவாங்க. கடன் நம்ம தான் கட்டணும், அவங்க கட்ட போகிறதில்ல. அதனால் கடன் வாங்காமல் என்ன விஷயம் பண்ண முடியுமோ பண்ணுங்கள். ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ஹவுஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ 1-1.5 வருஷம் பிஸ்னஸ்லாம் ரொம்ப முடங்கியிருக்கும். இப்போ அதெல்லாம் லைட்டாக ரிலீஸ் ஆகிட்டு உங்களுக்கு பிஸ்னஸ் ஹவுஸ் எல்லாம் கொஞ்சம் வளர டைம். இந்த டைமில் பிஸ்னஸ் வளருதுன்னு திரும்பியும் கடன் வாங்கிட்டீங்கன்னா கஷ்டம். கடன் வாங்காமல் இருக்கிற பணத்தை வச்சு எப்படி மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்றத பாருங்கள். சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குது. அதை சொல்லலை, மகப்பேருக்கு ட்ரை பண்ணலாம் டைம், திருமணத்துக்கு ட்ரை பண்ணலாம், பிஸ்னஸ்க்கு ட்ரை பண்ணலாம். அப்போது இதெல்லாம் சுப நிகழ்ச்சி, இது எல்லாத்துக்கும் செலவு வரும். அந்த செலவு உங்கள் கைக்கு வர்றதுக்கு எக்கச்சக்க வாய்ப்புகள் இருக்குது. செலவு நல்ல செலவாக அதுக்கு உதவி பண்ணுறதுக்கு
நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கு யாராவது உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும், யாரும் பெரியவங்க யாராவது ஹெல்ப் பண்ணணும், ஒரு கைட்னாலும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு வரத்துக்கும் அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் வந்து எதில் ஜாகிரதையாக இருக்கணும், கொஞ்சம் இந்த பண பரிவர்த்தனை யாருக்கு கொடுக்குறோம், யாருக்கு வாங்குறோம். ஏன்னா நிறைய பேர் சிம்மம் அவங்ககிட்ட ஒன்றுமே பண்ண முடியாது, அவன் சிங்கம் அப்படின்னுவாங்க. ஆக்சுவலாக சிம்மத்தை தான் ஈஸியாக ஏமாற்றிடலாம். ஒன்றும் இல்லை, நீ தான் தலைவா பெரிய ஆள். அதாவது நல்ல ஊரில் பெரிய ஆளாக இருப்பாங்க, அவங்க பாருங்க பின்னாடி ஒரு 4 பேர் சிங்சாங் போட்டே இருப்பாங்க. ஈஸியாக அவங்க தான் உங்களுக்கு அந்த சிம்மத்தை கெடுக்கிறது இந்த கூட சுற்றுற 4 பேர் தான். அந்த 4 பேர்கிட்ட தான் நவுந்துட்டீங்க. சிங்கம் தனியாக போனாலே அவ்வளோ கம்பீரமாக இருக்கும். அந்த 4 பேர் தான் கெடுத்துட்டு இருப்பாங்க. என்னென்னா நீங்கள் தான் பெரிய ஆள், நீங்கள் தான் பெரிய ஆள் சொல்லி எல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏமாறாமல் யார்கிட்ட பேசுகிறோம், யார்கிட்ட கொடுக்குறோம், எவ்வளோக்கு கொடுக்குறோம், அவன் உண்மையை சொல்கிறானா பொய் சொல்லலாம் கவனித்து நீங்கள் கொடுத்தாலே சூப்பராக வின் பண்ணலாம். எங்கே மாட்டுவீங்கன்னா அந்த மனக்குழப்பங்கள். ஏன்னா ஹெல்த் ரீதியான இஷ்யூஸும் கம்மியாகும். இந்த 1-1.5 வருஷத்தில் ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனைக்கு வந்தால் அந்த பிரச்சனையெல்லாம் இப்போ கம்மியாகிற டைம். ஸோ மனக்குழப்பம் மட்டும் தான் பெஸ்ட்டு. தியானம் கொஞ்ச நேரம் தனியாக கொஞ்ச நேரம் ஒரு தினமும் ஒரு 1/2 hour தனியாக உக்காந்து தியானம் தெரிஞ்சால் பண்ணலாம். இல்லைன்னா கம்முன்னு உக்காந்து என்ன இன்றைக்கி நடக்குதுன்றதை நீங்கள் யோசித்தாலே மைண்டு 3/4 தெளிவாயிடுங்க. நம்ம தனியாக உட்காருதுன்னா தனியாக உட்காந்துட்டு செல்ஃபோனை பார்க்கறது கிடையாது. தனியாக உட்காந்து எதுவுமே பண்ணாமல் கம்முன்னு உட்காந்துருக்கு தான் தனியாக உட்காந்துருக்கு. அந்த மாதிரி உட்காந்துருக்குண்ணே நம்ம என்ன தப்பு பண்ணுறோம், எது சரியாக பண்ணுறோம், அடுத்து என்ன பண்ணணும், அது எல்லாமே நம்மளுக்கு தெளிவாக புரியும். தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதுக்கு வந்து வழிபட வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னா டிஃபால்ட் சிவபெருமானை எல்லாம் ராஜா கோலத்தில் ஃபுல் அலங்காரத்தில் பாருங்கள். நிறைய பேர் ராஜா கோலம்னா சிவபெருமான் வந்து சலையாக இங்கே இருக்கிற எல்லாம் லிங்கமாக தானே இருக்குன்றாங்க. சிவபெருமானுடைய வடிவமாக இருக்கிறதுலாம் நிறைய இருக்குது. குலசையில் இருக்குது, நீங்கள் வந்து ஆந்திராவில் நிறைய இருக்குது. சிவபெருமான் வந்து மதுரையில் இருக்குது. உங்களுக்கு சிவபெருமான் வந்து மனித ரூபத்தில் இருக்க கோவில்களும் எத்தனையோ இருக்குது. லிங்கம் அதிகமாக இருக்குன்னா லிங்கத்தை வந்து ஃபுல் டெக்கரேஷனில் ராஜா அலங்காரத்தில் பாருங்கள், ஃபுல் டெக்கரேஷனில் பாருங்கள். சத்யநாராயண பகவானை வேண்டுங்க. லக்ஷ்மி நரசிம்மர். இப்போ சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு பெஸ்ட்டான தெய்வம் எதுனா லக்ஷ்மி நரசிம்மர் வேண்டுங்க. இவங்களெல்லாம் எப்படின்னா சனிக்கிழமை இல்லை ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வேண்டுங்க. ராகு காலத்தில் வேண்ட இதுக்கான பவர்கள் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக போகும். ஸோ எனக்கு வந்து அஷ்டம சனி, எனக்கு வந்து கேது பகவான் இருக்கார், எனக்கு ஏதாவது அந்த தசை நடக்குது, இந்த தசை நடக்குது, எது வேணாலும் நடந்துட்டு போடும். இந்த அந்தந்த அந்த கிரகத்துக்கான தெய்வங்களை நீங்கள் வழிபட அந்த பஞ்சபூதம் நவகிரகங்களை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணணுன்றது தெரிஞ்சிட்டாலே எந்த திசை என்ன பிரச்சனை இருந்தால் நம்ம ஜெயிச்சுக்கிட்டே வரலாம். முடிஞ்ச அளவுக்கு பிரிஞ்சி சாதமோ இல்லை நல்ல சாப்பாடாக அன்னதானமாக கொடுங்க. கோவிலில் கொடுக்க முடிஞ்சால் இன்னும் சூப்பர். அதே இப்போ தைப்பூசம் வருது. சிம்மத்துக்கு வந்து மெயின் வந்து மகாசிவராத்திரி வருது. அதில் ஃபுல்லாக அன்னதானம் கொடுங்க. அந்த சிவனே வந்து சாப்பிடுவார். உங்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் ஒரு அற்புதமான மாதமாக அமையும். ஸோ நம்ம ஒரு ராசிக்கும் முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணிட்டு வந்தோம். என்னென்ன கவர் பண்ணோம், ஓவராலாக லைஃப் எப்படி இருக்கும், பணம் எந்த அளவுக்கு கையில் இருக்கும், யாருக்கு ஃபேமிலியில் சந்தோஷம் இருக்கும், யார் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கும், அதுக்கு என்ன தெய்வ வழிபாடு பண்ணணும், யாருக்கு வேலையில் ப்ரொமோஷன் வரும், வெளிநாடு யார் போகலாம், கல்யாண அமைப்பு யாருக்கு இருக்குது, ஏற்கனவே கல்யாணம் ஆனவங்களுக்கு நல்ல மகப்பேர் வாய்ப்பு யாருக்கு இருக்குது, இந்த மாதிரி யாருக்கு கடன் வாங்குகிற விஷயங்களில் யார் ஜாகிரதையாக இருக்கணும், பிஸ்னஸ் யாருக்கு முன்னேறும், ப்ராஃபிட் யாருக்கு வரும், தூக்கம்லாம் நிம்மதியான தூக்கம் வருதுக்கு என்ன பண்ணணும், இதெல்லாம் மொத்தமாக வாழ்க்கைக்கு தேவையான முக்கியமான விஷயங்கள்லாம் கவர் பண்ணியிருக்கோம். சரிங்களா? இது எல்லாமே பொது பலன். ஓகே. ஏன்னா இப்போ தமிழர்கள்னு எடுத்திங்கன்னா ஒரு ராசிக்கும் 1 கோடி பேர் இருக்காங்க. அந்த 1 கோடி பேருக்கும் நான் பொதுவாக தான் சொல்ல முடியும். ஒவ்வொருத்தரோட நம்ம ஃபிங்கர் பிரிண்ட் மாதிரி தான் அந்த ஜாதகமும் ஒவ்வொருத்தரோட ஜாதகமும் மாறும். ஸோ உங்களுக்கு தனிப்பட்ட எனக்கு கேள்விகள் இருந்தால் என்னோடய நம்பருக்கு தாராளமாக கால் பண்ணலாம். இதை வந்து நம்ம தெளிவாக உங்களுக்கு மட்டும் உங்கள் ஜாதகத்தை வச்சு நம்ம சொல்லலாம். இதை தாண்டி இந்த நவகிரகங்களையும் பஞ்சபூதத்தையும் எப்படி ஆக்டிவேட் பண்ணுறது இல்லை எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்ற பயிற்சிகள் சொல்கிறோம். இது வந்து நவ தானியங்களை வச்சு சொல்லுவோம், கலருங்களை வச்சு சொல்லுவோம். ஏன்னா ஒரு சாமிக்கும் ஒரு கலர். அம்பாளுக்கு வந்து சிகப்பாக போடுறோன்னா ஏன், காளி அம்மாவுக்கு சிகப்பாக போடுறோன்னா ஏன், துர்கைக்கு சிகப்பாக போடுறோம் ஏன், தட்சிணாமூர்த்திக்கு மஞ்சள் கலர் வஸ்திரம் சாத்துறோம் ஏன், இது எல்லாத்துக்கு பின்னாடி ரீசன் இருக்குது. எல்லாத்துக்கு ரீசன் இருக்குது. அதை இப்போ சயின்டிஃபிக்காகவே எக்ஸ்பிளைன் பண்ணி ரிசல்ட்டோடு தராங்க. சரிங்களா? இந்த பயிற்சிகள் எல்லாம் கொடுக்குறோம். இதை கற்றுக்கிட்டிங்கன்னா இது ஏன் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன பிரச்சனை, என்ன தோஷம் வந்தாலும், சனி பயிற்சி நடந்தாலும், ராகு பயிற்சி நடந்தாலும் நமக்கு வந்து எப்படி அந்த கிரகத்தை பேலன்ஸ் பண்ணணுன்றது தெரிஞ்சிடுச்சுன்னா நம்ம கையில் தாங்க எல்லாமே நம்ம கையில் இருக்குது. அதை சொல்ல எல்லாமே நம்ம கையில்னுவாங்கல்ல, அதுதான். சரிங்களா? ஸோ இதை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் தாராளமாக கேளுங்க.
மகா சிவராத்திரி தைப்பூசம் விரதம் இருந்து வேண்ட வேண்ட உங்களுக்கு எல்லாமே அந்த இறைவன் கொடுக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளமுடன்.